இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த அக்டோபர் மாதம் ஏன் இவ்வளோ முக்கிய ராசி? உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு குருபலம் வந்தாச்சு. ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டு தொழில் பண்ணுறேன், புது ரிஸ்க் எடுக்கிறேன். 10ல் கேது பகவான் சஞ்சாரம் செய்யல, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது ஓகே. மற்ற விஷயத்தில் ராசிக்கு சந்திரன் ஆல்ரெடி வலு இல்லை. சூரிய பகவான் நீச்சம் பெறும் காலகட்டம். சந்திரனும் கோச்சாரத்திலும் ரெண்டுமே கிரகங்கள் வலு இல்லாத பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே இது உங்கள் லக்ன ரீதியாக பார்ப்போம். லக்னத்தில் இருக்கிற 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு தசாபுத்தி மாறி இருந்தால். விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள். இந்த அக்டோபர் மாதம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, குரு பயிற்சி, புத பயிற்சி, சுக்கிர பயிற்சி, அது கூட சூரியன் கூட நார்மல் தான். செவ்வாய் மற்றும் புதன், இத்தனை கிரகம் ஒரேடியாக மாறினா உலக அளவில் மாற்றம் உண்டு. அது இந்த விருச்சிக ராசிக்கு குருபலன் வேறு வருது. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு குருபலம் வந்தாச்சு. ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ தைரியம், தன தானியம், பொருளாதார ரீதியாக கௌரவங்கள் இது மாதிரி அதிகரிக்க வாய்ப்புண்டு. சில மாதங்களாக இந்த விருச்சிக ராசிக்கு தொட்டதெல்லாம் சர்க்கிள். ஏர்னா உடம்பு சறுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ தாங்க விடிவு காலம் வரும்? இந்த ராசி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கிறனால வாய் விட்டு சொல்லுகின்ற வார்த்தை நல்லதாகவே சொல்லுங்கள். ஏன்னா 2-5 குரு பகவானாக இருந்து இப்போ உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் சொல்லும் சொல் உலகத்தையே வெல்லும். கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் எது சொல்கிறீங்களோ இறைவன் அப்படியே இருக்கட்டும் சொன்னால் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 3 மற்றும் 4 நிறைய பேருக்கு நான் ரியல் எஸ்டேட் விருச்சிக ராசிக்கு நிறைய பேருக்கு சொல்லுவேன். ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு மனதுக்கு பிடித்த தொழிலை ஆரம்பிக்க தோணுகின்ற காலகட்டம். ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நல்லதுக்கு குருபலம் வந்தாச்சு. திருமண யோகம் உண்டு. திருமணம் நடைபெறுகிற காலகட்டம். ரொம்ப நாளாக திருமணம் இருக்கா இல்லையா? திருமணம் உண்டு. வரன் தானாக தேடி வரும். அதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு நின்று போன திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து கருத்து வேறுபாடுகள், சுகஸ்தானங்கள், கணவன் மனைவி அந்யோன்யங்களை பிரிச்சுட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் மாறி நல்லபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகிற காலகட்டங்கள். 8-11 புதன் பார்த்திங்கன்னா 12 பயணிக்கிறார். இப்போ தாங்க ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பியூட் இருக்குங்க, சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகுமா? நிச்சயமாக சால்வ் ஆகிற காலகட்டம். டாக்குமெண்ட் மூலம் அனைத்தும் சக்ஸஸ். நிறைய விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தகவல் வழியில் ஆதாயம், கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கம்யூனிகேஷனு, ட்ராவல்ஸ், 3ஆம் இடம்னா ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அரசியல், அரசாங்க ஆதாயம் உண்டு. இப்போ கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இப்போ 12ஆம் வீட்டில் 11ஆம் அதிபதி வரார் புதன். 8 வரும் விபரீத ராஜயோகம் இருக்கும். 11ஆம் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம். அப்போ ஏதோ ஒரு இதில் பணத்தை முதலீடு பண்ணி, இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமாக பாருங்கள், இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து ஆட்சி பெறும்பொழுது வேலையில் உறுதி உண்டு. இந்த ராசிக்கு வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமா, இதை நம்பி கடன் வாங்கியிருக்கோமே, ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரி பல சிந்தனைகள் இருந்தது இல்லையா? இப்போ வேலையில் உறுதி உண்டு, வேலையில் வளர்ச்சி உண்டு, வேலையில் தைரியமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலை உண்டு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாறுதல் வேறு உண்டு. இன்னொன்று மாறிடலான்னு தோணுது சார். நிச்சயமாக இது கால்குலேட் பண்ணி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தாங்க மாறணும். எடுத்தவங்க அவுத்தன் மாறக்கூடிய, ஏன்னா தசாபுக்தியும் பார்க்கணும். கோச்சார பலன் சொல்கிறோம், தசாபுக்தியும் பலனும் சேர்த்து பார்க்கும் காலகட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது பார்க்கலாம். இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி அதுதான் முக்கியம். 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் செய்யும் காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும், வரவேண்டிய பணங்கள் வரும், சேமிப்புக்காக திட்டமிடல் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போ தான் கடன் அடைக்கிறது? இந்த ராசிக்கு அதுதான். கடன் அடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க வாய்ப்பு உண்டு. எடுத்தவங்க ஒருத்தர் உடனே அமைப்பு இல்லை. சிறுக குருவி போல் சேர்த்து வைத்த பணத்தில் அடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் மீண்டு வந்து விடுவீர்கள்.
அதில் தைரியமாக சொல்லலாம். இந்த ராசி ஒன்றை தவிர்க்கணும். புது முயற்சிகள், அகலக்கால் வைப்பது, ஆல்ரெடி எதெல்லாம் பெண்டிங் இருக்குது அதை பண்ணணும். புதுசாக ரிஸ்க் எடுக்கிறேன், அதெல்லாம் 2026 மேக்கு மேலே பார்த்துக்கலாம். புது தொழில் பண்ணுறேன், புது ரிஸ்க் எடுக்கிறேன். 10ல் கேது பகவான் சஞ்சாரம் செய்யல, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது ஓகே. மற்ற விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமாகி வரும். பொறுமையாக இருப்பது இந்த ராசிக்கு சிறந்தது. அகலக்கால் வைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக தத்து கொடுத்து எடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கும். அதெல்லாம் அமைப்பு உண்டு. தாய்மாமன் என்ற உறவு இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசியில் வர தாய்மாமன் என்ற உறவு மீண்டும் புதுப்பிக்கக்கூடியது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு. இது பூர்வீக ஊருக்கு நிறைய பேர் போக விடாமல் இருந்தது. போனவங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டது. இப்போ பூர்வீக ஊருக்கு சென்று வர ஒரு சூழ்நிலைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது. எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். பேங்க், குறிப்பாக இவங்களுக்கு பேங்க்கு டாக்குமெண்ட்டு அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸ் அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கிற காலகட்டம். இந்த ராசிக்கு குலதெய்வம், நிறைய பேருக்கு குலதெய்வத்தை காவல் தெய்வமாக இருக்கிற இடத்துல ஒரு குலதெய்வம் காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இந்த ராகுக்கு இது அச்சில் சந்திரன் மாட்டிகிட்டு இருக்கிறனால என்ன பண்ணோம்னா, இந்த விருச்சிக ராசியோட தாயாருக்கு இப்போ உடல்நிலை பற்றியோ மனநிலைமை பற்றி கொஞ்சம் ஒரு சில மனசு பதட்டமாக இருக்குது. ஏன் இந்த ராசிக்காரங்களே கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி யாராக இருந்தால் சர்ப சாந்தி, ராகுக்கு இது சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்திரனை ஆதிக்கத்தை அதிகப்படுத்தணும். முத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நாளைக்கு 2 முறை உணவு உண்ணலாம். உணவு முறை 2 முறை, அதாவது அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள் தானமாக கொடுக்கலாம். குளிக்கிறது 2 டைம். திரவம் சம்மந்தப்பட்ட அடிக்கடி பருகலாம். சந்திரன் ஆதிக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், வயசானவங்களுக்கு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இருக்கு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ப்ரெஷர், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வைத்திய முறைகள் பார்த்து இப்போ வந்துட்டு வந்துடும். இவங்க சர்ஜரி இருக்கா இல்லையா, ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் அவங்க தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால், இப்போ விருச்சிக ராசி இருக்கிறவங்க அவங்க தந்தைக்கு உடல் உபாதைகள் இருந்தால் டக்குன்னு போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு சந்திரன் ஆல்ரெடி வலு இல்லை. சூரிய பகவான் நீச்சம் பெறும் காலகட்டம். சந்திரனும் கோச்சாரத்திலும் 2மே கிரகங்கள் வலு இல்லாத பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே இது உங்கள் லக்ன ரீதியாக பார்ப்போம். லக்னத்தில் இருக்கிற 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு தசாபுத்தி மாறி இருந்தால் ஏதோ சின்ன உடல்நிலை பாதிச்சிடும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஆக பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பாருங்கள். இதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது. திருமணம் சூப்பர், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கு, தொழில்துறை வளர்ச்சி, மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் நல்லபடியாக இருக்குது, வருமானத்தை அதிகப்படுத்துங்க, டாக்குமெண்டேஷன் வேலைகள் எல்லாம் ஓகே, ஹெல்த் வைஸ் கவனமாக இருங்க. ஆக இது பண்ணும்போது இதில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கலாம். குலதெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த குலதெய்வத்தில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆக ரொம்ப சிறப்பான நாள். தூக்கங்கள் இனி சிறப்பாக இருக்கும். பயணத்தின் மூலம் லாபமே. ஆக ஒரு சிறப்பான மாதம் என்று தைரியமாக சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.